जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। ॐ तपोनिष्ठाकरिष्ठां तां त्यागवैराग्यभूषितां नमामि भारतीप्राणां मातरं शारदात्मजाम्. சரளாதேவி காசியில் தங்கி தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கும் நேரத்தில்தான் கல்கத்தாவில் பெண்களுக்கு என மடம் தொடங்குவதற்கான பெருங்கிளர்ச்சி நடந்து கொண்டு இருந்தது. அதை பற்றி முதல்ல பார்த்துட்டு சரளா உலகத்திற்கு தன்னை கொடுத்ததை பார்ப்போம். 1940 நல்லா படித்த பெண்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆசிரம வாழ்க்கை வாழணும்னு வீடு ஒன்றை வாடகைக்கு வாங்கி அங்கு எல்லாரும் வாழ்ந்து வந்தாங்க. அதுதான் சாரதா ஆசிரமம்னு கூறப்பட்டது. சுவாமி விரஜானந்த மகாராஜும் வேலூர் மடத்து மூத்த துறவியரும் இதை ரொம்ப சந்தோஷமாக ஆதரித்து ஊக்கம் கொடுத்தாங்க. அந்த பெண்கள் எல்லாருமே துறவும் தொண்டும் லட்சியத்திற்காகவே தங்களையே அர்ப்பணம் செய்யணும்னு ரொம்பவே ஆர்வத்தோடு இருந்தாங்க. இவங்களுடைய தலைவி தான் ஆஷாதேவி. இவங்க இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்தை மதித்து வாழ்ந்தவங்க. இவங்களுடைய சிந்தனையும் செயல்களும் காலத்திற்கு ஏற்ற நல்ல மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் வகையில் இருந்தன. அனைவருக்கும் சமமான அன்பும் மரியாதையும் கிடைக்க வேண்டும் என நினைத்து வாழ்ந்தார். ஆஷாதேவி சின்ன வயது முதலே ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷனில் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். அதனால் பெண்கள் மடம் பற்றிய சுவாமிஜியின் கருத்துக்கள் எப்பொழுது உண்மையாகும்னு அவர் மனம் ஏங்கி துடித்தது. ராமகிருஷ்ண மடம் மற்றும் ராமகிருஷ்ண மிஷனில் உள்ள மூத்த துறவியர்களிடம் சுவாமிஜியின் கனவை நனவாக்க வழிவகை செய்யணும்னு பலமுறை கேட்டுக்கொண்டார். 1946 இந்திய பெண்களின் சந்நியாச உரிமை என்ற தலைப்பில் உத்போதன் மேகசினில் ஆராய்ச்சி கட்டுரைங்கிறத ஆஷாதேவி எழுதினாங்க. இந்த கட்டுரையை படித்தவர்களுடைய மனதில் பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தி எல்லோரையும் ரொம்பவே சிந்திக்க வைத்தது. இதுவரைக்கும் வரலாற்று சுவடியில் பதிவு பெறாத ஓர் நிகழ்வு பெண்கள் மடம். இது இப்படி ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நிவேதிதை ஸ்கூலில் பெண்கள் மடத்திற்கான உட்கரு ஏற்கனவே உருவாகி கொண்டிருந்தது. சுதிராதேவி நிவேதிதை பள்ளியில் ஆசிரியையாக இருந்த டைமில் துறவும் தொண்டும் நிறைந்த அவரது வாழ்க்கையில் ஈர்க்கப்பட்ட பெண்கள் பலர் உற்சாகத்தோடு துறவு வாழ்க்கை வாழ வந்தனர். அவங்கள ஸ்கூல்லையே ஒரு சின்ன இடத்துல தனியாக வாழ முடிவெடுத்தனர். 1914 சுவாமி சாரதானந்தரின் ஆசிகளுடன் வாடகை வீட்டில் இருந்தாங்க. போஸ்வாராசந்தில் இருந்த இந்த விடுதிதான் மாத்ரு மந்திர் என அழைக்கப்பட்டது. 1917 சுவாமி சாரதானந்தர் நிவேதிதை பள்ளிக்கென ஒரு நிலம் வாங்கினார். இதை அறிந்த அன்னை ஸ்ரீ சாரதாதேவி கூறிய வார்த்தைகள், ஆஹா, கடைசியாக என் பெண்கள் தலை சாய்க்க ஒரு இடம் கிடைத்து விட்டதுன்னு உள்ளம் நெகிழ்ந்து கூறினார். தற்போது நிவேதிதை பள்ளியில் முதல் கட்டிடம் இந்த இடத்தில்தான் இருக்கு. போஸ்வாரா வாடகை வீட்டில் மாத்ரு மந்திர் இயங்கிக் கொண்டிருந்த அந்த வீட்டில் அன்னை ஸ்ரீ சாரதாதேவி 1 மாதம் தங்கியிருந்தாங்க. அங்கே குருதேவர் படத்தோடு தனது படத்தையும் வைத்து தானே பூஜை செய்தார். எந்த ஆரவாரம் இல்லாமல், அறிவிப்பு ஏதும் இல்லாமல் அமைதியாக வருங்கால சாரதா மடத்தை அன்னை ஸ்ரீ சாரதாதேவி தனது திருக்கரங்களால் திறந்து வைத்தார். அன்னை மறைவுக்கு பின் மாத்ரு மந்திர் சாரதா மந்திர் என அழைக்கப்பட்டது. காலம் செல்ல செல்ல உயர்ந்த பட்டதாரி பெண்கள் துறவு வாழ்க்கையில் விருப்பம் கொண்டு சாரதா மந்திரில் சேர்ந்து நிவேதிதை பள்ளியில் தங்களை அர்ப்பணித்தனர். ரேணுதேவி, கௌரி தேவி, லக்ஷ்மி ஆகியோர் 1940 சேர்ந்தாங்க. வருங்காலத்தில் சாரதா மடம் முழுமையாக உருவாக சாரதா ஆசிரமத்து அங்கத்தினரையும் நிவேதிதை பள்ளியிலுள்ள சாரதா மந்திருடன் ஒருங்கிணைந்து செயல்பட அழைக்கப்பட்டனர். கங்கையும் யமுனையும் சங்கமித்து ஒரே நீரோட்டமாக ஓடுவது போல சாரதா மந்திரும் சாரதா ஆசிரமும் ஒரே உயிரோட்டமாக பயணித்தது.
ஆசா தேவிக்கு அது பழம் நழுவி பாலில் விழுந்தது போல் மிக்க மகிழ்ச்சி. ஆரம்பத்திலிருந்தே ஆஷாதேவி நடத்தி வந்த சாரதா ஆசிரமத்தை விட்டு தன்னோடு இருந்த பெண்களோடு சாரதா மந்திருக்கு வந்து மன நிறைவு அடைந்தார். அன்னை ஸ்ரீ சாரதாமா சிந்தித்து 1898 நவம்பர் மாதத்தில் விதைத்த விதை முளைத்து சாரதா மந்திர், சாரதா ஆசிரமம் என தளிர்விட்டு பெண்கள் மடம் என்ற விருட்சத்தில் இளம் செடியாக வளர்ந்தது. சுவாமிஜி சுவாமி சிவானந்த மகாராஜுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் அன்னையார் அவரது வாழ்க்கையின் உட்கருத்து என்ன என்று யாரும் சரியா புரிந்து கொள்ளவில்லை. சக்தியின்றி உலகிற்கு முன்னேற்றம் கிடையாது. மகா சக்தியை மீண்டும் இந்தியாவில் உயிர்ப்பிக்கவே அன்னை தோன்றியுள்ளார். அவரை மையமாக வைத்து மீண்டும் மீண்டும் கார்கிகளும் மைத்ரேயிகளும் தோன்றுவார்கள். அது மட்டும் இல்லாமல் வேலூர் மடத்திற்கென்று வகுத்த விதிமுறைகளில் பெண்கள் மடத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். ஆண்கள் மடம் போலவே பெண்கள் மடமும் செயல்பட வேண்டும். பெண்கள் தனியாக இயங்க வேண்டும். 2 மடங்களுக்கு இடையே தொடர்பு இருக்கக்கூடாது. ஆண்கள் எவரும் பெண்கள் மடத்து விவகாரங்களில் தலையிடக்கூடாது. பெண்கள் மடம் தனித்து இயங்க தகுதி வாய்ந்த சந்நியாசிகள் உருவாகும் வரை மூத்த துறவிகள் தொலைவிலிருந்து வழிகாட்டலாம். பிறகு பெண்கள் மடம் அவர்கள் உதவியின்றி தனித்து இயங்கும் என சுவாமிஜி திட்டங்கள் தீட்டியிருந்தார். 1952 சரளா வாரணாசியில் இருந்த பொழுது பெண்களுக்கென தனியாக மடம் ஆரம்பிக்கப் போவதை கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ந்தார். ஆனால் தானும் அங்கே செல்ல நேரிடும் என்பதை கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. வேலூர் மடத்தில் பெண்கள் மடத்திற்கென வாக்கெடுப்பு நடந்தது. சுவாமி சங்கரானந்தர், சுவாமி மாதவானந்தர், சுவாமி வீரேஸ்வரானந்தர், சுவாமி கம்பீரானந்தர் இவர்கள் ஆரம்ப கட்டமான பணியை தொடங்கி வைத்தாங்க. ஆர்வமும் துடிப்பும் உள்ள இளம் பெண்களை வழிநடத்த ஒரு பெண் தேவைப்பட்டது. அப்போ எல்லார் மனதிலும் எழுந்த ஒரு கேள்வி, இவ்வளவு பெரிய பொறுப்பை ஏற்க சரளாதேவியை தவிர வேறு யாரால முடியும்? அவங்களுடைய தகுதிக்கு மேல் ஈடு இணை யாரும் இல்லை. அன்னை ஸ்ரீ சாரதாம்மா கிட்ட இருந்து மந்திர தீட்சை பெற்றவங்க, சுவாமி சாரதானந்த மகாராஜ் கிட்ட இருந்து சந்நியாச தீட்சை, அன்னைக்கு பல வருஷமான சேவை, ராமகிருஷ்ண இயக்கத்தில் பல வருஷ தொடர்பு, சகோதரி நிவேதிதை, சுதிரா, கோலாப்மா, யோகின்மா அவர்களின் அன்பும் நட்பும் பெற்றவர். இவ்வளவு ஆழமான தகுதி வேறு யாருக்கு இருக்க முடியும்? காசியில் 27 வருஷமாக கடுமையான தவ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. 1954 ஏப்ரல் மாதம் அக்ஷய திருதியை புனித நன்னாளில் ஜெயராம்பாடியில் சாரதாம்மாவுடைய 100ஆண்டு ஜெயந்தி விழாவையொட்டி அன்னையின் திருவுருவச் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அதில் சரளாதேவியும் கலந்து கொண்டார். அப்போது சுவாமி சங்கரானந்த மகாராஜ் புதிதாக பெண்களுக்கு மடம் தொடங்குவதை பற்றியும் சரளாதேவி தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டிய நிலையை பற்றியும் கூறினார். என்னால் அது முடியாது என்று ரொம்பவே பணிவா உறுதியாக சொல்லிட்டாங்க. ஆனால் சுவாமி சங்கரானந்த மகாராஜ் அவங்க மறுப்பை ஏற்க தயாராக இல்லை. என் மூலம் குருதேவர் செயல்படுவார் என்றால் உன் மூலமும் குருதேவர் செயல்படுவார். தூய அன்னையிடம் முழுமையாக சரணடை. ஒரு நல்ல வாய்ப்பு வரும்போது ஏற்கத்தான் வேணும். தூய அன்னையிடம் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்களோ அதை இளந்துறவியருக்கு கற்றுக் கொடுங்கள் என ஊக்கப்படுத்தினார். ஒரு பக்கம் 27 ஆண்டு வருடம் தனிமையான சுதந்திரம் தவ வாழ்க்கை இழக்க வேண்டியிருந்த நிலை. இன்னொரு பக்கம் இளம் சந்நியாசினிகளை வழிநடத்தி அன்னையின் பிரதிநிதிகளாக செயல்படுத்த ஒரு மாபெரும் நிறுவன பொறுப்பு. இந்த இரண்டுக்கும் நடுவில் எதை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு தயக்கம் இருந்தது. பிறகு அந்த தயக்கத்தெல்லாம் விட்டுட்டு தூய அன்னையோடு முழுமையாக சரணடைந்தாங்க. அந்த பொறுப்பையும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டாங்க சரளாதேவி. வரலாற்றில் முதல் முறையாக அத்தியாயத்திற்கு ரொம்ப ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்து கொடுத்தது. வேத காலத்திலோ பௌத்த காலத்திலோ பெண்களுக்கு சந்நியாச உரிமைகள் மறுக்கப்பட்டது. அல்லது பெண் துறவியர் சங்கம் ஆண்களின் ஆதிக்கத்தின் கீழ்தான் இருந்தது.
ஆனால் சுவாமி விவேகானந்தர் கனவு கண்டது எந்த ஒரு ஆண்களின் கட்டுப்பாடும் இல்லாத முற்றிலும் சுதந்திரமான ஒரு பெண்கள் மடத்தை தான் அவர் விரும்பினார். அதுதான் இப்போ நனவாக போகுது. ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜெகத்கிதாயச்ச, அதாவது தனது முக்திக்காகவும் உலகின் நன்மைக்காகவும் அப்படிங்கிற இந்த மாபெரும் மந்திரம்தான் புதிதாக உருவாக போகிற அந்த தூய துறவியர் சமூகத்தோடு நாடி துடிப்பாக மாறுச்சு. இந்த உயர்ந்த லட்சியத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க எக்கச்சக்கமான ஆர்வமுள்ள இளம் உள்ளங்கள் ரொம்பவே துடிப்போடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. 1952 துறவியர் மாநாட்டில் அன்னையின் நூற்றாண்டு விழாவை 1953-54 சிறப்பிக்கும் வகையில் சுவாமிஜியின் கனவை நனவாக்க பெண்களுக்கான மடம் ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டது. 1953 டிசம்பரில் தூய அன்னை பிறந்த நாள் அன்று 7 பெண்களுக்கு சுவாமி சங்கரானந்தர் பிரம்மச்சரிய தீட்சை அளித்தார். 1954 ஜூலை மாதம் எண்டலி என்ற பகுதியில் உள்ள வீட்டில் அவங்களுடைய ஆன்மீக சாதனைகளும் தொடங்கிருச்சு. இதுக்கு பிறகு சுவாமி மாதவானந்தர் பொது கூட்டத்தில் அதிகாரபூர்வமாக அறிவிக்கவும் செய்தார். தக்ஷணேஸ்வரம் காளி கோயில் பக்கத்தில் கங்கை நதி ஓரம் மடத்துக்காக சுரதனி காணன்கிற பங்களா வாங்கினாங்க. ஆனால் அது புதுப்பிக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருந்ததுனால உடனடியாக பயன்படுத்த முடியலை. கல்கத்தாவில் எண்டலி பகுதியில் மிருகாங்க மோகன் சூர் என்பவர் ஒரு வீட்டை நன்கொடையாக கொடுத்தார். இதனால் எந்த தாமதமும் இல்லாமல் உடனடியாக தங்களுடைய ஆன்மீக பயிற்சி தொடங்க முடிந்தது. 1954 ஜூலை மாதம் 10 எண்டலி வீட்டில் சுவாமி சங்கரானந்தர் தெய்வ திருமூவருக்கு மலர்கள் சமர்ப்பித்து பூஜை செய்தார். அந்த புனிதமான தருணத்தில் முறைப்படி காவியுடை அணிந்து ஸ்ரீ பாரதி அப்படிங்கிற பெயரோடு முழுமையான துறவியானார் சரளாதேவி. இறுதியாக அதே வருடம், அதாவது 1954 டிசம்பர் 2 ஸ்ரீ சாரதா மடம் முறைப்படி அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது. சுவாமி விவேகானந்தரோட கனவுகளை வெறும் காகிதத்திலோ ஆசைகளாகவோ நின்றுடாம புதிய நிர்வாக முறைகளோட முற்றிலும் சுதந்திரமான ஒரு அமைப்பாக நிஜத்தில் உருவானது. இதுதான் முதல் முறை. பாரதி பிராணா மாதாஜி செய்த மகத்தான தனிப்பட்ட தியாகம் நிறுவன சுதந்திரத்திற்காக எடுக்கப்பட்ட இன்றைக்கு ஆன்மீகத்தை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு எப்படி ஒரு கட்டமைப்பு தருது, எப்படி ஒரு சக்தி தருது என்பதை அவர் தியாகத்தின் மூலம் நாம் நன்கு அறிய முடிகிறது. இனி அடுத்த பகுதியில் காண்போம். நிரஞ்சனம் நித்யமனந்தரூபம் பக்தானுகம்பாத்ருதவிக்ரஹம் வை ஈஷாவதாரம் பரமேசமீட்யம் த்வம் ராமகிருஷ்ணம் சிரசா நமாமா. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.